திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் ஆத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் சிவபுராணத்தின் 2வது பாடலான கீர்த்தி திரு அகவலின் பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 131 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். எய்த வந்திலாதார் எரியிற்பாயவும் மானதுவாகி மயக்கம் எய்தியும் பூதல மதனில் புரண்டு வீழ்ந்தலறியும் கால்விசை தோடி கடல் புகமண்டி நாதநாத என்றழுதரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதஞ்சலி பெய்த நின்றெங்கினரெங்கவும். இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். எய்த வந்திலாதார், அதாவது உன்னை அடைய விரும்பாதவர்கள், உன்னையுடன் சேர விரும்பாதவர்கள். அதாவது ஏன் உன்னுடன் சேர விரும்பவில்லை? மாலதுவாகி மயக்கம் எய்தியும். மால் என்றால் ஆசைகள். ஆசைகள் பெருக அவர்கள் மனம் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே கவனம். ஒவ்வொரு ஆசைகளாக பூர்த்தி ஆவதுடன் மேலும் பல ஆசைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் அவர்களின் கவனம் எல்லாம் அவர்கள் இந்திரியங்களிடமும் இந்த உலக ஆசைகளிடமும் தான். உன்னை அடைய அவர்கள் மறந்தே விட்டார்கள். தெரியவும் இல்லை, தெரிந்தவர்கள் அடைய வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை. உன்னை அடைய விரும்பாதவர்களுக்கு என்ன கதி? எரியில் பாயவும், எரி என்றால் அக்னி, அக்னியில் பாயவும். அதாவது உன்னை அடைய விரும்பாதவர்கள் தீயில் விழுந்து கருகிய வண்ணம் உள்ளார்கள் என்றும் கூறலாம். அவர்கள் மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள். அந்த பிறவிக்கு முடிவில் அந்த உடலை என்ன செய்வார்கள்? தீயில் தானே விடுவார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் உடல் எடுக்கிறார்கள், பிறப்பெடுக்கிறார்கள். இறந்தவுடன் அந்த உடலை அக்னிக்கு கொடுக்கிறார்கள், எரியில் தான் போடுவார்கள். இவ்வாறே நடந்து கொண்டே இருக்கின்றன. உன்னை அடைய விரும்பாதவர்களின் நிலை இதுதான். ஏன் அவர்கள் உன்னை அடைய விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு மதிமயக்கம். மயக்கம் என்றால் இந்த உலக ஆசைகளிலேயே மயக்கம் அதிகமாகிவிட்டது. கவனம் அதிலேயே திரும்பி விட்டது. சரி, அங்கேயாவது நிம்மதியாக இருக்கிறார்களா? பூதல மதனில் புரண்டு வீழ்ந்தலறியும். இந்த உலகிலேயே பிறந்தவுடன் அதில் உள்ள ஆசைகளை அனுபவிக்கும் பொழுதே அதில் உள்ள கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவித்து இந்த மண்ணில் விழுந்து புரள்கிறார்கள். அதாவது அது என்ன கூறுகிறார்கள் என்றால் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்கள். எல்லா ஆசைகளுடனும் ஒரு துக்கம் இருக்கும், அது மறைந்திருக்கும். வெளியில் இந்த சுகர் கோட்டிங் என்று கூறுவார்களே, அது போல ஆசைகள் இருக்கும். எல்லா சந்தோஷமும் அவ்வாறே இருக்கும், உள்ளே ஒரு துக்கம் மறைந்திருக்கும். ஆனால் நமக்கு அது தெரியாது. அந்த வெளியில் உள்ள ஒரு மாயையை நோக்கி கொண்டு போய்கொண்டே இருப்போம். என்ன விதமான சாதிக்க வேண்டும் என்றாலும், அது பணமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் வீடு பேறு மக்கள் இதுவர்கள் எல்லாமாகவும் இருந்தாலும் எல்லாரிடமும் ஒரு கஷ்டம் ஒளிந்திருக்கும். இந்த நன்மைகளை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது அந்த கஷ்டத்தையும் சேர்த்துதான் நாம் அனுபவிக்க வேண்டும். இது பலருக்கு புரியாத ஒரு ரகசியமாக உள்ளது. இந்த சந்தோஷத்தை மட்டும் நாம் அனுபவிக்க முடியாது. சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது கடைசியிலோ நடுவிலோ ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு கஷ்டம் வந்துவிடும். ஏன் சில பேருக்கு பதவிகள் எல்லாம் அனுபவிக்கும் பொழுதும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அன்றாடம் துக்கம் இருக்கும். சில பேருக்கு அப்பொழுது துக்கம் வந்து போகும். அதனால் அந்த கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்கள் மிகவும் துன்புறுவார்கள். பூதல மதனில் புரண்டு வீழ்ந்த அலறியும்.
அதாவது என்ன ஒரு இது என்றால் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுவார்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான். கால் விசை தோடி கடல் புகமண்டி, அவர்கள் கால் ஓடி அந்த சம்சார கடலில் நோக்கி நோக்கி போகுமா. இந்த சம்சார கடலில் மீண்டும் புகாதபடி போராடுகிறார்கள். அதை வேண்டாம், இந்த சம்சாரம் இனிமேல் வேண்டாம் வேண்டாம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஏனால் இந்த சந்தோஷம் வரும்பொழுது கூட கஷ்டம் வருமே, அதை அனுபவிக்க முடியாமல் வேண்டாம், இப்போதும் இந்த சம்சார கடல் போதும் என்று அவர்கள் கால்கள் அது பார்த்து ஓடும். ஆனால் போதும், இந்த கஷ்டங்கள் போதும் என்று அவர்கள் நினைப்பார்களாம். நினைத்து என்ன செய்வார்கள்? நாதநாதா என்றழுதரற்றி, அப்பொழுதுதான் அவர்கள் நாதா நாதா என்று உன்னை அழைப்பார்கள், உன்னை வணங்குவார்கள். அதுவரை அவர்களுக்கு உன் பக்கமே திரும்ப நேரம் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் கவனம் முழுவதும் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மயக்கத்திலேயே இருப்பார்கள். கஷ்டம் வரும் பொழுது நாதா நாதா என்று உன்னை அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, பாதம் எய்தினர் பாதம் எய்தவும், அப்பொழுதுதான் நாதா நாதா என்று அழைத்து கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தை சிக்கென்று பிடித்துக் கொள்வார்கள். உன்னுடைய பாதத்தையும் பிடிப்பார்கள், உன்னுடைய பாதத்தை பிடித்தவர்களின் பாதத்தையும் பிடிப்பார்கள். அதாவது பெரிய சிவனடியார்களின் பாதத்தை பிடிப்பார்கள். இப்பொழுது நாம் எல்லாம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். மாணிக்க வாசக பெருமான் என்பவர் சிவனின் பாதத்தை பிடித்தவர். நாம் எல்லோரும் அவர் கூறியதை வைத்து அவர் பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். கஷ்டங்கள் ஒரு அளவுக்கு மேல் முடியாத தன்மையில் எல்லோருமே, எல்லா ஜீவராசிகளுமே, மனிதர்கள் எல்லோருமே அந்த இறைவனைத்தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிபடுவார்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான். பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று, பதஞ்சலி முனிவர் என்பவர், அவரை புலிகால் முனிவர் என்றும் கூறுவார். அவர் சிதம்பரத்திலேயே இருந்து யோக சாஸ்திரங்களை எல்லாம் இயற்றியவர் பதஞ்சலி முனிவர். ஒரு சமயம் ஆதிசேஷன் கைலாயத்தில் சென்று சிவபெருமானை வணங்கி அவர் அங்கேயே தவசிருந்து அவருடைய ஆனந்த தாண்டவத்தை, ஆனந்த நடனத்தை காண வேண்டும் என்று விருப்பம் அறிவித்தது. சிவபெருமான் கூறினார், நீ தில்லைக்கு வா, அங்கு இந்த ஆனந்த நடனத்தை காணலாம் என்று கூறினார். நீ தில்லைக்கு சென்றால் அங்கு இந்த ஆனந்த நடனத்தை காணலாம் என்று கூறினார் அந்த ஆதிசேஷனுக்கு. அந்த ஆதிசேஷன் தான் மறு பிறவி எடுத்து பதஞ்சலி முனிவராக வந்தது என்று கூறுகிறார்கள். அந்த பதஞ்சலி முனிவரை பார்ப்பதற்காக, அவர் காண்பதற்காக சிவபெருமான் தில்லையிலே, தில்லை எனும் இன்றைய சிதம்பரத்தில் ஆனந்த நடனத்தை ஆடி காண்பித்தார். அதையே பரம நாடகம் என்று கூறுகிறார்கள். அதனால் கூறுவார்கள், ஆசிரியர்களும் பெரியோர்களும் கூறுவார்கள், பதஞ்சலிக்காக நடனம் ஆடியவனே என்று அந்த சிதம்பரத்தில் சென்று அந்த நடராஜை பெருமானை வணங்கினால் அவரை மீண்டும் அனுகிரகிப்பார் அந்த சிவபெருமான் என்று கூறுகிறார்கள். இந்த பதஞ்சலி முனிவர் என்பவர் தான் ஆதிசேஷனின் மறுபிறவி. அங்கேயே அதனால் அந்த சிதம்பரத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனத்தை ஆடி காண்பித்தார் பதஞ்சலி முனிவருக்காக என்பது இதன் பொருள். சரி, இவ்வாறு ஆடி காண்பித்தார். எல்லோராலும் இந்த நடனத்தை காண முடிந்ததா? இல்லை, சிலரால் தான் இந்த நடனத்தை காண முடிந்தது. காண முடியாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏங்கினர், ஏங்கவும் ஏங்கிக் கொண்டே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதஞ்சலி பெய்த நின்றேங்கினர் எங்கவும், இதை காண முடியாதவர்கள், இந்த நடனத்தை காண முடியாதவர்கள் இன்றும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.